டியூல் டெய்லிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் மற்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் பிற ஊர், பிற மாவட்டம், பிற மாநிலத்தோட செய்திகளையும் இயற்கை வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் இன்றைக்கி கோகிலாபுரத்தில் அது நாம் பிறந்த மண்ணில் இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறத இந்த டியூல் டெய்லிஸ் சார்பாகவும் சரி, விளையாட்டின் சார்பாகவும் ஒட்டுமொத்தத்துக்காக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் கோகிலாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மறவர் குல சமுதாயத்தை சேர்ந்த காட்டுவா கிழவன் என்பவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அடுத்தபடியாக அதே காலகட்டத்தில் பாத்திமா அம்மாள்ன்ற ஒரு இஸ்லாமிய பெண் ஒன்றும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை, இவங்க மறைந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை நினைவூட்டு விதமாக காட்டுவா கிழவனுடைய பங்காளிகள், இப்போ காட்டுவா பங்காளின்னு சொல்லி அழைக்கிறவங்க நாராயணத்தம்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம் போன்ற பகுதிகளில் பரவலாக வசித்து வர்றாங்க. அதுபோல் பாத்திமா அம்மாவோட வாரிசுதாரர்கள் உத்தமபாளையம், பெரியகுளம் போன்ற பகுதிகளிலும் வசித்து வர்றாங்க. இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைவூட்டு விதமாக ஒவ்வொரு வருஷமும் முஹரம் பண்டிகையை முன்னிட்டு அதற்கு நாள் தீ மூட்டி, தீ வளர்த்து, அதில் சுற்று வட்டார கிராம மக்களே அதுக்கு உப்பு, கருப்பட்டி போன்ற பொருட்களை செலுத்தி, காணிக்கையாக செலுத்தி நேர்த்திக்கடனை செலுத்திட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்தி அதிகாலையில் தீ மிதித்து முல்லை பெரியாற்றங்கரையில் நீராடி குதிரையில் சிறப்பு மிக்க ஒரு திருவிழாவாக இந்த பூக்கிளி திருவிழா நடத்திட்டு வராங்க. அதில் இந்த வருஷம் 2024 16ஆம் தேதி சிறப்பான ஒரு திருவிழாவாக பூக்கிளி திருவிழா மரியாதைக்குரிய காட்டுவா பங்காளிகள் நாராயணத்தம்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளத்திலிருந்து வாகனங்கள் மூலமாக தங்களுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு இரவு முழுக்க அங்கே வழிபாடு செய்து முல்லை பெரியாற்றில் நீராடி அதை பூசி எடுத்து அதே போல் பாத்திமா அம்மாவோடைய வாரிசாரர்கள் குதிரை மூலமாக ஆற்றுக்கு முல்லை பெரியாற்றில் அதோட வழிபாடு செஞ்சு இங்கே ஒரு சிறப்பான ஒரு நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. இதையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் அந்த ஒரு 4 மணிக்கு அந்த பூக்குழி இறங்குறதுக்கு அனைவரும் ஒரு 10 நாளாக விரதம் இருந்து அந்த பூக்குழி இறங்குறதுல உற்சாகத்தோட கடவுளோட அருளாலையும் அது இறைவனுடைய பக்தியாலையும் இறங்கினதை நம்ம பார்க்கும்போது மிக வியப்பாக இருந்துச்சு. வியப்புக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் காட்டுவா மறவர் குல சமுதாய காட்டுவா கிழவனுடைய காட்டுவா பங்காளிகளும் சேர்ந்து இந்த பூக்குழியை கொண்டாடுறதே வியக்கத்தக்கது, ஆச்சரியப்படக்கூடியது. அதாவது எங்கேயுமே இஸ்லாமியரும் ஒரு இந்துக்கள் சார்பாகவும் இதுவரையில் ஒரு திருவிழா கொண்டாடினதாக எங்கள் அறிவு கெட்டுன அளவுக்கு பார்த்ததில்ல. ஆனால் கோகிலாபுரத்தில் அந்த திருவிழா இன்றைக்கி நடந்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வியப்பாகத்தே இருந்திருக்கும். அதுதான் அந்த வியப்பு. ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தீ மிதித்து வர்றதில் அந்த இஸ்லாமிய வழக்கப்படியும் அந்த மயில் தோகையை வச்சு வர்றதும், அடுத்து இந்த பூக்குழிக்கு இந்து முறைப்படி திருநீர் எல்லாம் போட்டு வர்றதும், அது எல்லாருமே இதை மனப்பக்குவமாக ஏற்றுக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய பாட்டும் படிக்குது, சாமிய பாட்டும் படிக்குது, இஸ்லாமியரை பற்றி ஓதுறாங்க, சாமியை பற்றி வாழ்த்துறாங்க. அதாவது இது இப்படி இருந்த ஒரு மனிதநேயம் இதே தொடர்ந்து வளரணுன்றதே பெரும்பாலானோடைய ஆசையாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிகழ்வு ஊர் ஒற்றுமை, உலக ஒற்றுமை, மத ஒற்றுமை எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இது இருக்கும். அது இந்த கோகிலாபுரத்துக்கு ஒரு சிறப்பு. அந்த கோகிலாபுரத்தோட சிறப்பை சொல்லிகிட்டே போகிறதுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது அந்த இஸ்லாமியர்களும் அந்த மரியாதைக்குரிய காட்டுவா பங்காளிகளும் சேர்ந்து அந்த தேரை அந்த இதை கொண்டு வர்றதும், அடுத்து அந்த மயில் தோகை, அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு இதையும் தேர் ரதத்தையும் கொண்டு போகிறத இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறோம். இப்போ தெரியுதுங்களா? அது கீழே அந்த பூக்குழி இரவு முழுவதும் தீ அந்த எரிஞ்சு அதோட இருக்கிற தீ கங்கு இருக்குது. அந்த தீ கங்குலதே இப்போ நம்ம கொண்டு போகிறாங்க. அந்த நிகழ்வத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சுற்றி வந்த பிறகு
அடுத்து வந்து எல்லாருமே வந்து அந்த பூக்குழியில் இறங்கி தங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து செலுத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம். இந்த பூக்குழி திருவிழாவோட வரலாற்றை வந்து பெரிய மனிதர்கள்ட்ட, அதாவது வந்து வயது முதிர்வடைஞ்ச ஒரு பெரிய மனுஷர்கிட்ட கேட்டாத்தான் தெரியும்னு சொல்லி இதோட வரலாறு, இதோட உண்மை என்னன்றதெல்லாம் வந்து விளக்கமாக வந்து அடுத்து வந்து நாளைக்கு நாளை கழித்து ஒவ்வொரு நாளும் வந்து உண்மையான வந்து தகவலை, அந்த வரலாற்று உண்மையான தகவலை தெரிஞ்சு நம்ம டிஎல் டெய்லிஸில் வந்து வெளியிடுறதா இருக்கும். மறவர் உள்ள சமுதாயத்தை சேர்ந்த காட்டுவா கிழவனுடைய பங்காளிகட்டையும் அதே போல் வந்து மனிதநேயமிக்க பாத்திமா அம்மாவோட வாரிசுதாரர்கிட்டையும் நேரடியாக ஆய்வு கொண்டு அவர்கள் அளிக்கும் தகவலை வந்து இந்த டியூல் டெய்லிஸ் சார்பாக வந்து வெளியிட்டு மத ஒற்றுமை, இந்த ஒரு சிறப்பான ஒரு ஒற்றுமையான ஒரு பூக்குழி திருவிழாவை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காண்பிக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். இன்றைய நாள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் வந்து இருவருமே வந்து, அதாவது வந்து இப்போ காட்டுவா பங்காளிகள் வந்து மயில் ரகையை வச்சு தோகையை வச்சு, அதே போல் வந்து திருநீரை வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர் வந்து வச்சு எல்லாருக்குமே ஆசி வழங்குகிற நிகழ்வை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்ககிட்ட ஆசி வாங்குறதுக்கு ஊர் மக்கள்லாம் வந்து தெரு எல்லாமே வந்து அதாவது ஒன்று கூடி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்டு வந்து இவங்ககிட்ட கேட்குறதும் அவங்ககிட்ட கேட்குறதும் அதை பார்க்குறதுக்கே வந்து இப்போ இறைவன் வந்து நேரடியாக இறங்கி அருள் புரிஞ்ச மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குது. இது கோயிலாக வர்றதுக்கு ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வாக இருக்கும். இந்த நிகழ்வை வந்து எல்லோரும் பார்க்கணும். பார்த்துட்டு இதே போல் வந்து ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான ஒரு நிகழ்வை வந்து அனைவரும் கொண்டு வரணுன்றது. இந்த ஊரில் இது மாதிரி நடக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அவங்க ஊரோட வரலாறு அந்த ஒற்றுமை, அந்த மனித நேயத்தை வளர்க்குறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து பயன்படணும்னு சொல்லி டீல்நேசராக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்வை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஊரில் மனிதநேயை வளர்க்குறதுக்கு நம்மளும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம்னு சொல்லி உறுதியேற்றுக்கிடுவோம். அந்த உறுதியேற்பின் மூலமாக வந்து இனிவரும் சமுதாயம், இனிவரும் இளைஞர்களில் வந்து ஒற்றுமையாகவோ மத ரீதியான பிரச்சனை இல்லாமல் மனிதநேயமிக்க ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம் அப்படின்றத நம்மளும் இதன் மூலமாக கேட்டுக்கிறோம். இப்போ அந்த நிகழ்வத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்கின்றதை நீங்களும் பார்த்துக்கிறவங்க. பார்த்துட்டு இதில் ஏதாவது வந்து எங்கள் சார்பாக ஏதாவது வந்து ஒரு குறை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சொல்லிடுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நாளைக்கு வந்து இதோட முழு தொகுப்பு வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.